மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்னிச்சரை உரைக்க போகிறோம். இந்த பர்னிச்சரை கிரியேட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரஜினி அவர்களோட சகோதரர் பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் நினைக்கிற அவரோட பேர். அவர் தான் இந்த பர்னிச்சரை கிரியேட் பண்ணியிருக்கார். நேற்று கிரியேட் பண்ணியிருக்காரு, இன்றைக்கே உடச்சு விட்ருவோம். ஒரு நாள் கூட அதுக்கெலாம் டைம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ண ஓட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேல்பாரி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ரொம்ப சூட்சமாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. சினிமாக்காரங்களுக்கு அரசியல் களத்தில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக பேசியிருப்பாங்க. அது விஜயண்ணாவை குறிப்பிட்டு தான் பேசியிருக்காங்கிறத பற்றி ஆழமாக தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களோட நம்ம கருத்தியல் விவாதம் பண்ண போகிறதில்ல, அவருடைய சகோதரரோட கருத்தியல் விவாதம் பண்ண போகிறோம். என்ன விவாதம்னா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது சில கேள்விகளை அவர் அப்படியே வரிசையை எதிர்கொண்டு வராரு. கமலஹாசன் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எம்பியா பதவி ஏற்றுக்கிட்டார். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது, அதாவது ஓகேப்பா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினி அவர்களுக்கு இந்த மாதிரி நிறையா வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் அவர் எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாங்க. ரஜினி அவர்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கும்போது கமலஹாசன் அவர்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு ரஜினி அவர்கள் வாய்ப்பை நிராகரித்தவர் அப்படிங்கிறத அங்கே நிறுவ பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்றாருன்னா, விஜய்லாம் அரசியல் களத்தில் ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம்பா, கடினம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் பெருசாக சாதிப்பார் இந்த மண்ணில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். கேட்ட கேள்வி என்ன, விஜய் அண்ணாவோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் இன்னும் உழைக்கணுமா, என்ன செய்யணும், இந்த மாதிரி 10 பதில் சொல்லிட்டு போகலாம். இங்கே அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட ஒப்பிட்டு பேசுகிறதுனால தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த பர்னிச்சரை உடச்சு விட போகிறோம். அதாவது எங்கள் தலைவர் எங்கே இருக்கார், அண்ணாமலை எங்கே இருக்கார், கருத்தியல் ரீதியாக நான் தரைக்குறைவாக அண்ணாமலை அவர்களை பற்றி பேச போகிறதில்ல, கருத்தியல் ரீதியாக இந்த விவாதத்தில் இந்த வீடியோவில் நான் பங்கேற்கணும்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவிலேருந்து அரசியல் களத்துக்கு வந்தவங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பதவியை உதறி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துக்கு வந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா சினிமா தொழிலை விட்டுட்டு அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. என்னப்பா 2 ஈவன் தானே, ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2க்கு நடுவில் இங்கே பெரிய வேறுபாடை நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இங்கே அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரும்போது அவர் தேர்ந்தெடுத்த பாதை அப்படிங்கிறது பிஜேபியாக இருக்குது. இங்கே பிஜேபி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வரும்போது உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது, இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய கட்சி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் கட்சியாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு இல்லாத கட்சி கிடையாது, தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி. ஸோ அடிப்படை கட்டமைப்பு இருக்கிற கட்சி, இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிற கட்சி, இந்தியாவே ஆள்ற கட்சி. இந்த கட்சியை நோக்கி தான் அவருடைய அரசியல் பாதை இருந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பதவி விட்டதை நான் தரம் குறைந்து பேசலை, அது மிக முக்கியமான டிசிஷன். ஆனால் விட்டுட்டு என்ன பண்ணார்னா அடிப்படை கட்டமைப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நோக்கி வந்தாப்புல. இது ஒன்றா. ஆனால் இங்கே விஜய் என்ன பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்சியை எமர்ஜ் பண்ணுறார், ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு வராரு. ஸோ 2க்கு நடுவில் ஏராளமான வேறுபாடுகள் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியில் குதிச்சவங்களுக்கும் அதே நேரத்தில் ஒரு கட்சியை ஸ்கிராட்சிலேருந்து உருவாக்கி கொண்டு வர்றவங்களுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. இது ஏன் இவருக்கு புரியலை அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இந்த ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா இந்த விவாதத்தில் இந்த 2 தலைவர்களை முதல்ல ஒப்பிடுறதே முதல்ல தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் எண்ண ஓட்டமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை மாதிரி அந்த கொள்கை பற்று இருக்குமா, அந்த கொள்கை பற்று சார்ந்து மிக தீவிரமாக அரசியல் பண்ணுறாருல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதனால தான் இவர் 2026க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அடுத்து இல்லைனாட்டி அடுத்தடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் ஆட்சி அமைச்சு வருங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சத்யநாராயணன் அவர்கள் ரஜினியோட சகோதரர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. இங்கே அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம இங்கே மறுக்கிறதுக்கு என்ன வாதம் வச்சுருக்கோம்னா, அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் தனியாக கொள்கைலாம் கிடையாது. அவர் எந்த கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரோ அந்த கட்சி கொள்கை பிடிச்சி தான் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொள்கை பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் கொள்கை எதிரியாக வச்சிருக்கார். என்ன காரணத்துக்காண்டி வச்சிருக்கோம், அந்த கொள்கை பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு எதிரானது, அது பிளவுவாத சக்தியில் பண்ணக்கூடிய கொள்கை, மக்களை பார்த்தீங்கன்னா மத ரீதியாக பிதிச்சு செய்கிற அரசியல் இது. இந்த கொள்கை இந்த மண்ணுக்கு வரக்கூடாது. ஒரு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது, ஒரு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா இனம் பார்த்து ஓட்டு போடுறது, ஒரு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா மதம் பார்த்து ஓட்டு போடுறது, இந்த 3மே ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அந்த 3 நோக்கி நம்ம ஓட்டு போட்டோம்னா அந்த 3ல் இருக்கிறவங்களும் அது சார்ந்த அரசியல் தான் முன்னெடுப்பாங்களே தவிர நிர்வாக ரீதியான அரசியல் முன்னெடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த 3ஐயும் தள்ளி வச்சுட்டு, அதாவது அரசியல் களத்தில் என்னுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்குறவங்களுக்கு அப்படிங்கிற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்கள் என்னைக்கோ வந்துட்டாங்க. காலங்காலமாக இங்கே நிர்வாகம் சார்ந்து தான் அரசியல் நடக்குதே தவிர மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ பெரிய அரசியல் நடக்கும், அங்கங்கே நடக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற அரசியல் இந்த மண்ணில் கிடையாது. இந்த மண் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் மண். இந்த பெரியார் மண் பார்த்தீங்கன்னா அரசியலில் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை எந்த இடத்துல வச்சு விளையாடணும் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இங்கே அண்ணாமலை அவர்கள் காலூன முடியாதுங்கிற
அப்படிங்கிறத நான் ஆழமாக தெளிவாக நம்புகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் எப்படி இருக்குன்னா இந்த மண்ணுக்கான அரசியலாக இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தாரக ஒரு மந்திரம் கூட சொல்லலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் பாதையை வகுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுக்கான கொள்கை, சமூக நீதி கொள்கை, சமத்துவம் இதை பேசுகிறாரு. இந்த மண் என்ன கொள்கைக்காண்டி அதிகாரத்தை கொடுத்துச்சோ அந்த கொள்கைக்கு உண்மையாக இருந்து இந்த அரசியல் காயை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அதனால தான் விஜய் அண்ணாவால் சாதிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த மண்ணுக்கு அப்பாற்பட்ட கொள்கையோட தன்னுடைய அரசியல் வருகையை அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அரசியல் சார்ந்த விஷயங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அவரால் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் காலத்தில் ஒரு பேச்சாளராக இருக்க முடியும், பேச முடியும், சில ஓட்டுகளை வாங்க முடியும். ஆனால் அதிகாரத்துக்கு ஒருபோதும் வர முடியாது அப்படிங்கிறத நான் ஆழமாக தெளிவாக நம்புகிறேன் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன இருந்தாலும் திமுகக்கு எதிராக அண்ணாமலையோட பீரியடில் பார்த்தீங்கன்னா பிஜேபி செஞ்ச அரசியல் மிக தீவிரமான அரசியல். ஒவ்வொரு பக்கம் போராட்டம், ஒவ்வொரு பக்கம் ஆர்ப்பாட்டம், ஒரு பக்கம் ஆக்டிவான செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப தீவிரமாக பண்ணப்பில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற கட்சியை அப்படி ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியில் பயணித்தவர் அண்ணாமலை. அதனால் அவரால் லெஃப்ட்னா லெஃப்ட் போக முடியும், ரைட்டுனா ரைட்டு போக முடியும். ஆனால் இங்கே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிராக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியோட அடிப்படை கொள்கைகளை முதல்ல விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட கொள்கை மாநாட போட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படிங்கிற தெளிவை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையுமே இஷ்யூ பேஸ்டாக பார்த்தீங்கன்னா திமுகவை மிக கடுமையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா ஃபோக்கஸுக்கு வர்றது மட்டும்தான் அரசியல், மீடியா ஃபோக்கஸுக்கு வராத அரசியல் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை தான். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே அவங்க கட்சிக்காரங்களே என்ன குறைபாடு முன் வைப்பாங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா மீடியாவை ஃபோக்கஸ் பண்ணாருங்க, மீடியா சார்பான அரசியல் பண்ணார். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியில் கோட்டை விட்டார், கீழே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய கோட்டை விட்டார். அப்படிங்கிறதான் பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த பிஜேபி காரங்களே சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு ஒரு மாதிரி அரசியல் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் களத்தில் மிக தீவிரமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இப்போ நம்ம பேசுகிற தருவாயில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாவேக்காவோட முதல் மண்டல மாநாடு நடக்க போது. அடுத்த 6 மாதத்துக்குள்ள 5 மண்டல மாநாடு நடத்த போகிறோம். அதாவது தமிழகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மண்டலங்களாக பிரித்து 2 மண்டலத்துக்கு ஒரு மாநாடு அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிஞ்சளவு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் நடக்க போகுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 120 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லயலா மணி அவர்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா இணையத்தில் மிக தீவிரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இங்கே கட்டமைப்பு, அதாவது ஊடகம் ஒரு செய்தியை காமிச்சாதான் ஒரு கட்சி செயல்படுது, ஊடகம் ஒரு செய்தியை காமிக்கலனா ஒரு கட்சி செயல்படல அப்படிங்கிறது கிடையாது. இப்போ என்னுடைய கட்சியோட பிளான் அடுத்த 6 மாத பிளானை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என் கட்சி அதை பொதுவெளியிலே அறிவிச்சிருச்சு. 120 கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை சார்ந்த கூட்டங்கள் இந்த திமுக அரசுக்கு எதிராக மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தாவேக்கா போட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 மண்டல மாநாடு போட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில மாநாடு போட போகிறாங்க. அது தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்க போகுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 120 மாவட்டங்களில் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டாங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டிங் பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக ஒரு 100 மீட்டிங் போட போகிறாங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா தாவேக்கா இங்கே அடிப்படை ரீதியாக நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அடிப்படை கட்டமைப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட ஒரு கனெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை உங்கள்கிட்ட காமிக்கல அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கட்சி செயல்படல அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறது என்னுடைய 3வது மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதுன்னா அவர் ஊடகத்துக்காண்டி செயல்பட்டாருங்க, ஆனால் கீழே வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கீழேயும் வேலை செய்கிறாங்க, ஊடகத்திலையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே நான் சேர்த்து பதிவு செய்கிறேன். இப்போ 4வது மிக முக்கியமான பாயிண்ட், இங்கே அண்ணாமலை அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி காரங்க இங்கே யாருக்குமே அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மண் பார்த்தீங்கன்னா சுயாட்சி பேசுகிற மண். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மண் எப்போதுமே இந்த மண் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான பல விஷயத்துங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். இங்கே ஒரு தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அந்த தமிழ்நாட்டோட உரிமைகளை பார்த்தீங்கன்னா தேசிய சிந்தனையில் பார்த்து விட்டு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக நம்புவாங்க. அது பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் இஷ்யூவை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக மேகதாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அண்ணாமலையால் ஷார்ட் அவுட் பண்ண முடியுமா, இப்படி ஷார்ட் அவுட் பண்ணாலும் அவர் பார்த்தீங்கன்னா மாநில உரிமையை விட்டு கொடுத்துருவாரோ தேசிய சிந்தனைக்காண்டி. ஏன்னா அங்கேயும் அந்த கட்சி இருக்குது, இங்கேயும் இந்த கட்சி இருக்குது. ஸோ கம்பேரிசனாக போகும்போது தேசிய சிந்தனையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம உரிமை போயிருமோ அப்படிங்கிற பயம் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு இருக்குது. இப்போ கீழடியை பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்க மாட்டுறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அந்த கீழடி அங்கீகரிக்கப்படல அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேசிய சிந்தனை காரணமாக விட்டு கொடுத்துருவாரோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே இங்கே நம்பகத்தன்மை கம்மியாகிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் இண்டிவிஜுவல் கேரக்டர் கிடையாது. அவருடைய முடிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் மாற்றுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தலைமை இருக்குது, மேலே என்ன தலைமை சொல்லுது
சொல்லுதோ அதுதான் கீழே இருக்கக்கூடிய நபர்கள் கேட்டாகணும். இங்கே நம்ம எங்கே முரண்படுறோம், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கே முரண்படுறோம்னா மேலே இருக்கிறவங்களோட முரண்படுறோம். அப்போ கீழே இருக்கிறவங்களோட மட்டும் நம்ம எப்படி இணக்கமாக போவோம்? இந்த இணக்கமாக போகிறது அப்படிங்கிறது இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் விஜய் அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டால் கொள்கை எதிரி அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுக்கான அரசியலை மிக தீவிரமாக முன்னெடுப்பார் அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் பெரும்பான்மையாக அந்த மாநிலங்களை ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மாநில பிரச்சனைகளை பிரதானமாக வச்சு தன்னுடைய அரசியல் பண்ணுறதுனால. ஏன்னா மாநிலத்துக்கும் மக்கள் வரி கொடுக்குறாங்க, மத்திய அரசுக்கும் மக்கள் வரி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு ஏரியாலையும் மக்கள் வரி கொடுக்கும்போது வரி கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாநில மக்களோட நலனை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணணும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ ஃபேமில் இல்லை. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதிமுக கூட்டணி வேணாம் அப்படிங்கிற ஒரு காலுக்கு வந்தார். ஆனால் தலைமை என்ன சொன்னுச்சு, வேணான்னா நீ ஒதுங்கிக்க, நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லி அவரை நகர்த்தி விட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சாங்க. இதை நல்லா கவனித்து பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ இங்கே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நம்பி இவருக்கு நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சராக இருந்தாலும் இங்கே மோடி என்ன சொல்கிறாரோ அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். இங்கே மோடி அமித்ஷா சொல்கிறது நமக்கு பிடிக்கல, அது நமக்கு ஆழமாக தெளிவாக புரியும். அண்ணாமலை அவர்களால் இவங்களை எதிர்த்து இந்த மண்ணில் அரசியல் பண்ணிட முடியுமாங்கிறது நிச்சயமாக நடக்காத ஒரு காரியம். அதனால் பார்த்தீங்கன்னா இதை நிராகரிச்சிருவாங்க, இவர் மேலே நம்பகத்தன்மை இருக்காது. ஆனால் இங்கே பொதுவெளியிலே பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரியாக அறிவித்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா மக்கள் நம்புறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் அண்ணாமலை அவர்கள் விஜய் ஒப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது. அண்ணாமலைலாம் அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது காணல் நீர் அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக நம்புகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு வேலிடான ஒரு கடைசி ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நிறையா பிஜேபிக்காரங்க நம்புவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் முன்னிறுத்திட்டு என்னோட வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். அது என்ன பாயிண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரிப்பா பிஜேபி விட்டுரு, மோடி அமித்ஷா எல்லாரையும் விட்டுரு, பாஜக விட்டுரு, இங்கே அண்ணாமலை அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாரா இல்லையா, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக இருந்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் தீர்வுகளை நோக்கி நகர்ந்தாரா, மீடியா அரசியல் மட்டும்தான் பண்ணார் அப்படிங்கிறதா எங்கள் விமர்சனம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நாங்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஈடிக்கு எதிராக ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா ஈடி வந்து இந்த டாஸ்மார்க் எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு நடந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதவி விலக சொல்லி போராட்டம் பண்ணார். டாஸ்மார்க்கில் போயிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட ஃபோட்டோவெல்லாம் ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். நிறையா டாஸ்மார்க்கில் ஒட்டுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்லாம் சொன்னார். ஆனால் இவர் சொன்னார் தவிர செஞ்சாரா அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியல, பெருசாக செயல்படல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈடி வழக்கு இப்போ கடைசியாக என்னாச்சு அப்படிங்கிறது ஆழமாக தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் என்னானந்த் அவர்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதாவது இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறதை விட்டு வழக்கு ஒழுங்காக நடத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. வழக்கை ஒழுங்காக நடத்தினாவே அது திமுகவுக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருந்திருக்கும். வழக்கை ஒழுங்காக நடத்தாமல் போதிய ஆதாரங்கள் அத்தனையுமே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈடி வழக்குலேருந்து திமுக நிம்மதியாக வெளியே வந்திருக்கு. இதற்கு காரணம் டெல்லி விசிட் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே ஆழமாக தெளிவாக தெரியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தீர்வுகளை ஈடி வழக்கில் தீர்வுகளை நோக்கி நகர்ந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மீடியா ஃபோக்கஸுக்கு ரிலீஸ் பண்ணார். இங்கே டிஎம்கே ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைச்சர் மேலே ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து ஏதோ ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இல்லை அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு ஏதாவது ஒன்று அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ண டிஎம்கே ஃபைல்ஸில் இந்த மண்ணில் ஏதாவது தீர்வு கிடச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுவும் கிடையாது. இந்த மணல் மாஃபியா சம்பந்தப்பட்ட வழக்குலையும் அண்ணாமலை அவர்கள் மிக தீவிரமாக அரசியல் பண்ணாங்க. ஏதாவது பதில் கிடைச்சிட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் சிம்ம சொப்பனமாக இருந்தார். யாருக்கு முன்னாடி? மீடியாவுக்கு முன்னாடி. ஆனால் உண்மைக்குமே களத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம சொப்பனமாக இருக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் தான். வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டு வந்து இந்த வழக்கை ஏன் நீ போடலன்னு கேட்டார். இப்போ வரைக்கும் திமுகவால் பதில் சொல்ல முடியல. அந்த வழக்கோட தீர்ப்பு போராட்டம் அன்னைக்கு விஜய் அவர்களோட அரசியல் எல்லாருக்கும் ஆழமாக தெளிவாக தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வருவேன், எங்கே வருவேன், தலைமைச் செயலகம் வருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் இப்போ வரைக்கும் நம்பகத்தன்மையாக இருக்காங்க. இவர் கையில் எடுத்த பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காம இவர் ஒருபோதும் ஓய்ந்தது கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் விஜயன் அவன் நாங்கள் ஆழமாக தெளிவாக நம்புகிறோம். மீடியாவுக்கு முன்னாடி பண்ணுற அரசியல் மட்டும் இவர் பண்ணல, மீடியாவுக்கு பின்னாடி பண்ண வேண்டிய அரசியலையும் இவர் பண்ணுறார். அப்படிங்கிறதுனால தான் இவரை நம்புறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டுக்கு போன ஒரு கட்சி யார்? இங்கே பார்த்தீங்கன்னா தாவேகா மட்டும்தான். 1 கோடி இழப்பீடு வேணும் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 மரணத்துக்கும் நீதி வேணும்னு சொல்லி 24 மரணத்துக்கும் நீதி கேட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இருந்தார்னா அதை பண்ணியிருப்பாரா? மீடியாவுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு போயிருப்பாப்ல, ஆனால் தீர்வுகளை நோக்கி நகர்ந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இங்கே ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை பண்ணார். அதுக்கடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் 48 மணி நேரத்தில்னு சொன்னார். அவர் ரிலீஸ் பண்ணாரா? மீடியாவுக்கு முன்னாடி ஒரு அரசியல் பண்ணார், மீடியாவுக்கு பின்னாடி அவர் பண்ணுறதில்லை. இங்கே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கார், ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வுகளை நோக்கி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் கையில் எடுத்த பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் பாசிசம் பாயாசம் அப்படிங்கிற அவர் உருவாக்கின அந்த கருத்தியல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆழமாக தெளிவாக போய் சேர்ந்திருக்கு. அவர் கையில் எடுத்த பிரச்சனைகள் அத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா தீர்வுகளை நோக்கி நகர்றார், மீடியா ஃபோக்கஸ் நோக்கி நகரல. இங்கே அண்ணாமலை அவர்கள் ஆபத்து நம்ம சொல்கிறதுக்கு என்னன்னா
அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை ஆபத்து. அவருடைய அரசியல் பாணி பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கான அரசியலாக இருக்கே தவிர களத்துக்கான அரசியல் இல்லைங்கிறத ஆழமாக தெளிவாக நம்புகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த ரஜினி அவர்களோட சகோதரருக்கு இந்த வீடியோவில் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவருக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், விஜய் அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவார், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான தீர்வுகளை நோக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.